பல மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, எதிர் எதிர் துருவங்களா இருக்கிற கட்சிகளே வந்து இன்றைக்கு இந்த மீட்டிங்ல வந்து ஒன்றா கைகோர்த்து கலந்துருக்காங்க இல்லையா? இது ஸ்டாலின் கிடைத்த வெற்றி தான் அப்படிதான் எடுத்துக்கணுமா? மிகப்பெரிய வெற்றி. அதாவது நீங்க தெலுங்கானா எடுத்துங்க. ம். தெலுங்கானாவுல ரேவந்த் ரெட்டியும், அங்க இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவும் நேர் எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒண்ணா நிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கத்துக்கணும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தென் மாநிலங்கள் நம்ம வீடே இன்னைக்கு பிரச்சனை. வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடே பஞ்சாயத்து ஆகி போச்சு. வீட்டை முதல்ல காப்பாற்றணும். அப்படிங்கும்போது அதை புரிஞ்சு கொண்டார்கள். நம்ம தான் முதல்ல தொடங்கி வைக்கிறோம். ஆனா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இன்னமும் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறாம இருக்கிறாங்க. அவங்க எப்போ கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களா? இதில் பாதிப்பு இல்லையே. வட மாநிலங்களில் தானே கூட்ட போகிறாங்க. இங்கே நம்ம குறைக்காதே. பாஜகவை சேர்ந்தவங்க தொடர்ந்து போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைலாம் குறையாதுங்க. அவள் குறையாத வட மாநிலத்தில் கூடும்ல. அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு சைடை மட்டும் தான் சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39க்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகாரில் யூபியில் 80 இருக்குன்னா 120 ஆகும். பீகாரில் வந்து இது 49 இருக்குன்னா 50 ஆகும். அப்படி நீங்கள் கூட்ட வரீங்கல்ல. வடமாநில எண்ணிக்கையில் கூடுறப்ப நம்ம டவுன் ஆயிருவோமே. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்து போய் பேசியே மைக் ஆஃப் பண்ணுறீங்க, நினைச்சதை கொண்டு வர்றீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க, ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, புதிய கல்விக்குள் ஏற்றா தான் பணம் தருவன்னு மிரட்டுறீங்க. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளோ வெயிட்டாக அங்கே பேசியுமே எடுபடல. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்கன்னா அங்கே பேச்சே எடுபடாது. எப்படி ஓட்டு போட போறதில்ல அப்படிங்கிற முடிவு அப்படிங்க போட தேவையே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க.